Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு சின்னதா ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, ஷார்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து முசைல் பீச் வரைக்கும் இருக்கிற ரோட் ட்ரிப் தான் பார்க்க போறீங்க. இந்த வில்லேஜோட நேம் தாங்க ஷார்ட். ஸோ இந்த வில்லேஜை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்திங்களா, அந்த மலை, அது இந்த பீக்கு தான் ஷார்ட் வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக ஃபாகால் கவர் ஆகிருக்குது. இந்த வில்லேஜுக்கிட்ட போகும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா வெயில் அடிச்சுதுங்க. அங்கே கிட்ட போனால் தான் ஆஸ் யூஷுவல் அப்படியே ஃபாகால் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு சில கடைகள்லாம் நாங்கள் போகும்போதே பார்த்தோம். ஒட்டகக்கறி, அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது லஞ்சு இந்த கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். விற்கப்பா இங்கே ஒட்டகம் கறி இருக்குது, விற்கப்பா வரும்போது சாப்பிட்றோம். ஓகேவா? ஓகே. சலாலாவோட ஸ்பெஷலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அப்படியே நல்லா இந்த கறியெல்லாம் போட்டு சுட்டு சேல் பண்ணுறது தான். இந்த மாதிரி கடைகளை நிறைய பார்க்கலாம். சிக்கன், மட்டன், அப்புறம் கேமலோட மீட்டு, இது எல்லாமே சுட்டு சேல் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கேமலோட சுட்ட கறி சாப்பிட்ருக்கேன். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, அப்படியே சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது கேமலோடைய போட்டியாங்க. ஸோ இந்த தடவை கேமல் மீட்டில் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கறிலாம் சாப்பிட்டா வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக கறி சாப்பிட போகிறேன். நல்லா கொதிக்க இருக்குங்க, சூடாக இருக்குது ரைஸு. ஒட்டக கறி பயங்கர ரேட்டுங்க, நல்ல ரேட்டு. கிலோன்னு தான் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது, 4 ரியால்ன்றாங்க. ரைஸ் நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது மட்டன் ஜஸ்ட்டு சால்ட்டு மட்டுமே போட்டு அந்த மட்டனை அப்படியே சுட்டு குக் பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது மட்டனுக்கு ஒட்டகக்கறி. லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த முசைல் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த சைடாக போனீங்கன்னா சலாலா போகலாம். இது ஏமனுக்கு போய் பார்ப்போம். சர்ஃபைட் போகுது. ஸோ நம்ம சலாலாக்கு போகலாம். கேமல் ஒன்னெல்லாம் அடித்தா என்ன விலை விற்கிது தெரியுமா, அதனால் அடிக்க மாட்டோம். கேமல் மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க, வழியெல்லாம் நின்று ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வராங்க. வெயிலாக இருக்குது. இங்கே இருக்குது இன்னும் ரொம்ப வத்தலாக இருக்குது. கேமல்லாம் மூட்டை இல்லாமல் இருக்குது. இங்கே கீழே இறங்கணுன்னா மேகமூட்டை அகைன்னு வந்துருச்சு. மேகம் வந்துருச்சு, சில்லஸும் வந்துருச்சு. இல்லை லைட்டா சில்லஸ் லைட்டாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இல்லை, லைட்டாக சில்லஸ் வந்துருச்சு. கீழே இறங்கணுன்னா டக்குன்னு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுங்க. டக்குன்னு அப்படியே மேகம் சூழ்ந்துடுச்சு. மதியானம் 12 மணிக்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட மணி 12, 1 மணி ஆக போகுது. மதியான நேரத்துலேயே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இறங்கிட்டு இருக்கோம் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு. ஷார்ட் வியூ டாப் வியூ பாயிண்ட், ஷார்ட் டாப் வியூ பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஏமன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஏமன் அது வேற ஒரு கண்ட்ரி தானே. எஸ், ஏமன் வேற ஒரு கண்ட்ரி, பார்டர் கண்ட்ரி. ஓமனுக்கு பார்டர் ஏமன், அங்கே தான் இருக்குது ஷார்ட் வியூ பாயிண்ட். அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். மதியான நேரம் கொஞ்சம் ஓரமாக போங்கப்பா, ஒருத்தவங்க மேலே ஏன் வரலாம் போகிறோம். அவங்களுக்கு 2 ரோடு இருந்தாலும் அதில் ஒரு ஆள் இந்த மாதிரி சுத்தமாக கண்ணே தெரியல. மெதுவாக போங்கப்பா, லைட்டு போட்டுக்குங்க. லைட்டு வெளிச்சம் தான் தெரியுது, லைட்டு வெளிச்சம் வச்சா தான் தெரியுது. சுத்தமாக இதாக இருக்குது.
கொஞ்சம் இந்த தள்ளி வரவங்க கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆனால் த்ரில்லிங்காக இருக்குதுங்க இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறது. நீங்கள் இது வைப் போட்டுக்கணும் கொஞ்சமாச்சும். சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த மலைகளுக்கு நடுவில் அப்படியே இந்த வாதி ஏரியாங்க ஃபுல்லாக அந்த வாதி தெரியுது. வாதி அப்படின்னா இந்த ரிவர் மாதிரி ஓடும் இல்லையா, தண்ணி ஓடும் இல்லையா, அந்த பிளேஸ் தான் வந்து வாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாதி ஏரியாலையும் வந்து நல்ல ரோடுலாம் போட்டிருப்பாங்க, சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்கும். அந்த வழியாகவும் வந்து அந்த வழியில் ட்ராவல் பண்ணி கூட நம்ம வந்து முசேல் பீச்சை வந்து ரீச் ஆகலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வாதி ஏரியாலேயே வந்து இந்த மலைகளுக்கு நடுவில் இருக்க அந்த வாதி ஏரியாலேயே வந்து ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து முசேல் பீச்சை வந்து ரீச் ஆனோங்க. சரி, இந்த டைம் வந்து இந்த வாதிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தோம். இந்த வழியாகவும் வந்து ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து முசேல் பீச்சுக்கு போகலாங்க. ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, பட் வியூஸும் சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து எந்த காருமே வந்து அந்த அளவுக்கு நிறைய கார்கள் போனால் கொஞ்சம் நம்ம தைரியமாக போகலாம். ஒரே ஒரு கார் மட்டுமே போயிட்டு இருந்தது. சரி, நம்ம வந்து அது எனக்கு லாஸ்ட் இயர் வந்து அபார்ட்னர்ஷிப்பு பார்க்க போனது அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ யாரும் இல்லாத இடத்துல நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து ரிட்டன் ஆகிட்டு இந்த ரோட்டு வழியாகவே வந்து முசேல் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பட் இந்த வாதி வழியாக நிறைய கார்கள்லாம் போயிட்டுருக்குங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட்டாக இருக்கும் அந்த மண்ணெலாம். வந்து நம்ம வந்து இந்த மலைகளை வந்து பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரூட்டில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடுலலாம் வந்து செம்ம சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் இருந்ததுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காரை நிப்பாட்டி அப்படியே அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் தான் போவாங்க. ஒரு சில பேர் அங்கெல்லாம் சேர் போட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அந்த வியூவை பார்த்துக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில வியூ பாயிண்ட்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக இதுதான் பார்க்குதான் இருக்குங்க. இதை போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட்டு, மேகம்லாம் தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்க, அங்கே வாதியில் ஒரு வண்டி போகுது பாருங்க. ஓகே, அது வழியாக வராங்க. ஓகேவா? பாதை தண்ணி வராத வரைக்கும் ஓகே. லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் இந்த வாதி வழியாக வந்தோம். வாதி வழியாக வந்துட்டு இந்த பீச்சுக்கு வந்தோம். பீச் தெரியல இப்போ உங்களுக்கு, அங்கே எட்டக்க பீச் இருக்குது, கடல் இருக்குது. சி, திஸ் இஸ் கடல், முசேல் பீச். அப்புறமா நம்ம போவோம். ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் எடுத்துக்கலாம், செமையாக இருக்கு லொக்கேஷன். அப்படியே இந்த சைடு பாருங்களேன், மலை சூப்பராக இருக்குல்ல. காற்று எப்படி அடிக்குதுல்ல, காற்று மேலே, காற்று கீழே, காற்று ரைட்டில், காற்று சைடில் ஒரு பாட்டு வந்துருக்குல்ல, காற்று மேலே காற்றடிக்குது, காற்று மேலே காற்றடிக்குது, காற்று வேணுடா. மேகம் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே வர வழியெல்லாம் வந்து ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் முசேல் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.